நமக்கு வைக்கிற பேரா இருக்கட்டும், இல்ல கடைகளுக்கு வைக்கிற பேர் வந்து நம்ம குலதெய்வ பேரோ, இல்ல ஏதாவது ஒரு கடவுளின் பெயரோ வைக்கும்போது, நம்ம நியூமராலஜி பார்க்கலாமா? இல்ல நம்ம கடவுள் பெயர் வைக்கும்போது, நம்ம அந்த நியூமராலஜி அவசியம் இல்ல அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? கண்டிப்பாக கடவுளுடைய பெயரை அமைப்பதாக இருந்தாலுமே எண்கணிதத்தை பார்க்க வேண்டும். காரணம் என்னன்னா, ஒவ்வொரு மனிதருக்குமே வந்து அவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. அவங்களுடைய இனிஷியல்லேருந்து எல்லாமே மாறதான் போகுது. எல்லா குழந்தைக்கும் வந்து ஒரே விதமான இனிஷியல் இருப்பதில்லை. ஒரே விதமான எழுத்துக்கள் அமைவதில்லை. இப்ப குகன்னு ஒரு பேர் இருக்குன்னு வைங்க. குகன்ங்கிறது முருகனுடைய பெயராக நம்ம ஆமா. பாசிட்டிவா நெனச்சா கூட, GUGANன்னும் எழுதலாம். GUGHANன்னும் எழுதலாம். ம். ஆனா அது இனிஷியலோட சேரும்போது, அது வேற விதமான பலன்களை குடுக்கும். ம். நல்ல பலன்களுக்கு பதில், அவங்க லைஃப்ல நெறைய ஃபெயிலியர்ஸ சந்திக்கக்கூடிய பெயர் எண் அமைஞ்சிருச்சுன்னா, அது அவங்களுக்கு எந்த வகையிலும் இம்ப்ரூவ்மெண்ட்ட தராது. அதனால நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா, இறைவனுடைய பெயருக்கு கண்டிப்பாக மகத்துவம் உண்டு தான். ஆனா, அது வெறும் பெயராக நம்ம பார்க்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அதுல உள்ள இனிஷியல் ஒரு மனிதனுடைய பெயராக அது அசைன் ஆகும்போது, கண்டிப்பாக எண்கணித ரீதியாக பெயர் பார்த்து அமைப்பதே மிக சிறந்தது. ஏன்னா, ஒரு குழந்தைக்கு நம்ம பெயர் அமைக்கிறோம் அப்படிங்கும்போது, அதுல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அவங்களுடைய நிரந்தர சொத்தாகவே இருக்க போகுதுன்னு நான் சொல்லுவேன். ம்.